ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அருளால் நமது பள்ளிவாசலிலே கோடைகால பயிற்சி வகுப்புகள் என்ற பெயரிலே மார்க்க வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் மார்க்கத்தை கேட்பதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அது அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் என்பதாக நாம் அதை கருதி கொள்ள வேண்டும். அது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு கற்பிக்கின்றார்கள். எனவே மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகின்ற இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவின் மார்க்கத்தை பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இருந்தால்தான் அந்த இடத்தில் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அமர்ந்து சொல்லப்படுகின்ற விஷயம் அல்லாஹுடைய மார்க்கம் என்ற ஒரு உள்ளச்சத்தோடு கேட்க வேண்டும் என்ற ஒரு மனது நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, இன்று நாம் ஏற்கனவே 3 அமர்வுகள் தொழுகையை பற்றி ஒழுவை பற்றி ஏற்கனவே முடிந்திருக்கிறோம். அதற்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாளை 2 அமர்வுகள் தொழுகையினுடைய சிறப்பு முக்கியத்துவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்டு வாழ்வில் அமல் செய்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்களில் 5 தூண்கள், அதில் ஒன்றுதான் தொழுகை. கலிமா ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படைக்கு பின்பு முக்கியமான ஒரு கடமை தொழுகை. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்லாமை கட்டப்பட்டுள்ளது அலா ஹம்ஸின் 5 விஷயங்கள் மீது. ஒன்று ஷஹாதத்து அன் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாவாலும் சொல்ல வேண்டும். மனதால் மட்டும் ஒருவர் நம்பினால் போதாது. நான் முஸ்லிம், மனதால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாவால் நான் சொல்ல மாட்டேன், மனதால் நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் அந்த மனிதன் முஸ்லிமாக முடியாது. மனதால் ஏற்றுக்கொண்டதை போல நாவாலும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஷஹாதா என்று அதற்கு பெயர், சாட்சி கூற வேண்டும். 2வது விஷயம் 5 நேர தொழுகை. 3வது கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி என்பது இந்த ஹதீஸை நாம் ஏராளம் தடவை என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்போ அடிப்படை விஷயங்களில் உள்ளதுதான் இந்த தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லா கடமைகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார். ஆனால் தொழுகையை தவிர, அதான் தொழுகையினுடைய ஒரு முக்கியத்துவம். தொழுகை மட்டும் நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றபோது அங்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பரிசு, ஒரு அன்பளிப்பு, தனது சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு விஷயம்தான் தொழுகை என்பதை நாம் அறிவோம். இப்போ 50 ரக்காத்துகள் முதலில் கடமையாக ஆக்கப்பட்டது. திரும்பி வந்தார்கள். 50 ரக்காத்து தொழுகையையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்ற அந்த நேரத்தில் தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களது உம்மத்தார்கள் 50 நேரம் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, தொழவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு நல்ல அனுபவம். அவர்களுடைய சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள்,
என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதே உமது சமுதாயம் 50 நேரம் எல்லாம் தொழ மாட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, திரும்பி வரும்போது 6ஆம் வானத்தில் வைத்து என்று நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் 7ஆம் வானத்தையும் தாண்டி அல்லாஹ்விடமிருந்து முனாஜா இறைவனிடத்தில் எல்லாம் பேசி முடித்துவிட்டு அங்கு சென்று அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா என்பது தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஆக இறைவனிடமிருந்து அந்த 50 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு திரும்பி வரக்கூடிய வழியில் 6ஆம் வானத்தில் வைத்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். 50 நேர தொழுகையை பற்றி சொல்கின்றார்கள். அதெல்லாம் தொழ மாட்டாங்க, திரும்பி போங்க, போய் இந்த தொழுகையை குறைத்து கொண்டு வாருங்கள். திரும்பி போகிறாங்க, 50 40ஆக ஆக்கப்படுகிறது. திரும்பி வராங்க, திரும்பவும் திரும்பி அனுப்புகிறாங்க, இதெல்லாம் தொழ மாட்டாங்க. இப்படி ஒரு பல தடவை திருப்பி அனுப்புகிறார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக 40 30 20 இப்படி குறைத்து 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 5 ரக்காத் 5 வக்த் 5 நேர தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது. அப்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் சரியா என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க, நீங்க திருப்பி போங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தயக்கப்பட்டார்கள், அவருக்கு வெட்கமாக இருக்கிறது. இதையும் எப்படி நான் குறைக்கிறது, குறைக்க முடியாது இல்லையா, 5 வக்து தானே, 50 5ஆக குறைச்சாச்சு. கடைசியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது, இந்த 5ஐ சரியான முறையில் தொழுதால் 50 நேர தொழுகையை தொழுத கூலி கிடைக்கும். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு பாக்கியம். அப்படித்தான் இந்த தொழுகையை நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்று வந்த வரலாறு. அதனால்தான் சுமார் 12 இடங்களுக்கும் அதிகமாக, சுமார் 12 இடங்கள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிக அவசியம், பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை தான். ஆனால் இந்த தொழுகையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எப்போதாவது தொழுதுலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, நமக்கு தெரியும். சுபுஹ் தொழுகையுடைய நேரம் எதுவரை சொல்லுங்களா, சொல்லு. சுபுஹ் தொழுகையினுடைய நேரம், சுபுஹ் தொழுகையுடைய நேரம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தொழுதாதான் அது சுபுஹ் தொழுகை. அந்த நேரம் தாண்டி விட்டதை வைத்துக் கொள்வோம், அது தொழுகை கிடையாது, அது தண்டனைக்குரிய ஒரு விஷயம். அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளும். ஃபஜ்ர் உதயமாவதிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை, ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை நேரம் உதயமானதிலிருந்து சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம், சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் நம்ம ஊர்ல இருந்து பார்த்தா தெரியும் இல்லையா சூரியன், அதல்ல இங்கே எழுதி போட்டிருக்காங்க இல்லையா உதயம். இப்போ எத்தனை உதயம், 6 மணி உதயம். அப்போ இப்போ 6 மணி எழுதிட்டு இருக்காங்க. இதுவரை தான் சுபுஹுடைய நேரம், லாஸ்ட் டைம் எது 6 மணி இப்போது உள்ள இந்த நேரம். இதற்கு உள்ளால நம்ம என்ன செய்யணும், சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க, சுபுக்கு தூங்கிடுவாங்க, பள்ளிவாசல் பெரும்பாலும் அவர்கள் வருவதில்லை, வீட்டில் தான் என்ன செய்வாங்க. ஆடவர்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், இமாம் ஜமாத்தாக தான் தொழ வேண்டும். வீட்டில் தொழுவதற்குண்டான உரிமை ஆடவர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை, அது பெண்களுக்கு தான், ஆடவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வீட்டில் கண்டிப்பாக பள்ளிவாசல் இமாம் ஜமாத்தாக. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறினார்கள், விறகு கட்டுகளை கொண்டு போய்
பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராதவர்களுடைய அந்த வீட்டை எரித்து கரித்து பஸ்பமாக்கினால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை கேட்கிறார்கள் சஹாபாக்கள் வந்து. இப்போ நான் வீட்டில் தொழுதேன்னு சொன்னால் அது தண்டனைக்குரிய ஒரு விஷயம். சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, கடுமையான மழை, புயல் காற்று, மரங்கள் எல்லாம் ஒடிந்து விழுகிறது, வெள்ளப்பெருக்கு, ரோடில் தெரு சாலைகளில் வெள்ள ஓட்டம், ஆறாக ஓடுகிறது, வர முடியாது, மின்கம்பிகள் எல்லாம் அறுந்து விழுகிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிவாசலுக்கு வராமல் ஆடவர்கள் வீட்டில் தொழுவதற்கு என்ன செய்கிறது? அனுமதி வழங்குகிறதை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஆடவர்கள் பள்ளிவாசல் வந்து தான் என்ன செய்யணும்? தொழணும். சில சகோதரர்களே செய்வாங்க, அப்படியே தூங்கிட்டு காலையில் எழும்பி தொழுவாங்க, 6 மணி தாண்டிடும். என்ன அவர்கள் அந்த கரெக்டாக உத்தேசமாக தொழுகிறது என்ன பயன்? ஒரு முஸ்லிம் அறிந்திருக்க வேண்டும், உதயம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் இன்று எத்தனை மணிக்கு நாம் இப்போது தொழுகிறோமே, உதயம் தாண்டி விட்டதா அல்லது சூரியன் உதித்து விட்டதா, அது நேரம் வந்து விட்டதா இல்லையா என்ற நாலேஜ் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ தான் சரியான முறையில் உதிப்பதற்கு முன்னால் என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். அதே மாதிரி தான் லொஹர் தொழுகை. எங்கேயாவது போகிறோம், தெரியல, கையில் வாட்ச் இல்லை, வெயில் நல்லா கடுமையாக வீசுகிறது, அடிக்கிறது, சுமாராக லோவர் என்ன செய்திருக்கும்? ஆயிருக்கும். பள்ளிவாசல் பக்கத்தில் இல்லை, ஒரு பார்க்கு, ஜூ போகிறோம், மிருகவாட்சி சாலை அல்லது வேற எங்கேயாவது போகிறோம், உத்தேசமாக லோகர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. ஏன்னா ஒரு 11:45 ஆயிருக்குங்களேன், லோகருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அந்த நேரம் வந்ததற்கு அப்புறம்தான் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். லோகருடைய நேரம் இது சூரியன் நடு உச்சியில் வருவதுதான் லோகருடைய நேரம். இப்போ நடு உச்சியில் வானத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கும்போது லோகருடைய நேரம் என்ன செய்கிறது? ஆரம்பமாகும். அந்த நேரத்தில் தொழக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்து வருகின்ற அந்த நேரம், சூரியன் நடு உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரம், சூரியன் மறைகின்ற அந்த நேரம், இந்த 3 நேரங்களையும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை தடை செய்திருக்கின்றார்கள். எனவே நடுவானிலிருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அப்படி நகர்ந்தவுடன் லோஹருடைய நேரம் என்ன செய்கிறது? ஸ்டார்ட் ஆகிறது. நேரத்தை தெரிந்துதான் என்ன செய்ய வேண்டும்? இதே மாதிரி ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு அசருடைய நேரம் அதிகமான சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? மகிரிபு தொழுகை வரை நீட்டி விடுவார்கள். இது நீட்டக்கூடாது. அசருடைய நேரம், அசருடைய நேரம் வந்து மாலம் தஸ்ஃபர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாலம் தஸ்ஃபர் ஷம்ஸ், சூரியன் மஞ்சள் வெயில் வரக்கூடாது. மஞ்சள் வெயில் வந்துவிட்டால் அசருடைய நேரம் முடிந்துவிடும், அதுக்கப்புறம் கலாவாகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் சில இக்கட்டான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பயணம், யாத்திரை போன்ற அந்த நேரங்களில் தொழுவதற்கு சூரியன் மறைவது வரை, 6 மணிக்கு சூரியன் மறையக்கூடிய நேரம் என்றால், மகரிபுடைய நேரம் என்றால் 5:59 வரை என்ன செய்யலாம்? தொழலாம். இது எப்போதும் வழக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. சாதாரணமாக மாலம் தஸ்ஃபர் ஷம்ஸ், சூரியன் மஞ்சள் வெயில் வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? அசர் தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் மகரிபு தொழுகையை வர, இந்த மகரிபுடைய பாங்குக்கு 1 நிமிஷம் முன்னால் வர என்ன செய்யலாம்? இந்த அசர் தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மாதிரி தான் இஷா தொழுகை. சிவப்பு வானம் தான் இஷாவுடைய கணக்கு. சிவப்பு வானம் மறைந்து விட்டால், செம்மேகம் என்று சொல்வார்கள், சிவப்பு வானம், அடிவானம் சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த சிவப்பு மறைந்து விட்டால் இஷாவுடைய நேரம் என்ன செய்துவிடும்? வந்துவிடும்.
சிறந்த நேரம் நள்ளிரவு, இரவனுடைய நடுப்பகுதி வரை என்ன செய்யலாம், தொழலாம். அதற்கு பின்னாலும் என்ன செய்யலாம், தொழுதாலும் அது தவறில்லை. ஏன்னா அதற்கும் ஹதீஸ் என்ன செய்கிறது, வருகிறது. இதான் சுருக்கமாக ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அந்தந்த நேரத்தில் தொழும் போதுதான், எந்த நேரத்தை மார்க்கம் அனுமதிக்கிறதோ அந்த நேரத்தில் தொழுதால்தான் அதை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க, லொஹர் முடிஞ்சிடும். லொஹர் முடிஞ்சிட்டா அசருக்கு போய் என்ன செய்வாங்க, சேட்டு தொழுகிறது. இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப மிக முக்கியமான தொழுகை ஒன்றுக்கும் கலா கிடையாது. 2 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான். அந்த 2 சந்தர்ப்பங்களை தவிர கலா செய்வதற்கு மார்க்கம் என்ன இல்லை, அது அனுமதிக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும். அந்த எந்த சந்தர்ப்பம் என்று பின்னால் நான் சொல்வேன். அப்போ அதனால அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தயாராக வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத்து அலல் முஃமினீன கிதாபன் மௌகூத், ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. எனவே அந்த உரிய நேரத்தில் தொழுகை. ஒரு மனிதன் தொழுகை என்பது வரக்கத்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, நாம் எல்லாம் தொழுகிறோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். எத்தனை கோடி செல்வத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு 5 நேரம் தொழுகை இல்லாத முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கோடி, 100 கோடி 200 கோடி இருந்து என்ன பயன், என்ன பயன்? கபரில் வெற்றி பெற முடியுமா? தொழுகை இருந்த ஓரளவுக்கு சமாளிக்கலாம். கபரில் மற்றுள்ள கடமைகள் வேண்டும், தொழுகை தான் பேசிக். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஈமானுக்கு பின்னால் அடுத்தபடியாக தொழுகை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், மனதில் வைத்து தொழுகையை. அப்போ இந்த தொழுகை ஒரு மனிதனிடத்தில் வரும்போது, அப்படியே தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கும்போது என்ன செய்வான் அல்லாஹு தஆலா, இந்த மனிதனிடத்தில் அவனுடைய குணத்தை அப்படி மாற்றி விடுவார். அது தொழுகைக்குண்டான ஒரு தனிச்சிறப்பு. தானாகவே ஒரு தக்குவா, ஒரு உள்ளச்சம், ஒரு பயம் தொழுது 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 வரும்போது கெட்ட குணங்கள் எல்லாம் மனதிலிருந்து என்ன செய்துவிடும், மாறிவிடும். நம்ம குழந்தைகளை அதிகமாக பள்ளிவாசல் பக்கம், தொழுகையின் பக்கம் நெருக்கி கொண்டு வர வேண்டும் பெற்றோர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்லும்போது, இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருக்கத்தக்க மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை என்ன செய்யும், தொழுகை தடுக்கும். இது நிச்சயம். ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாம் இருக்கும், தொழுது கொஞ்ச நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனதை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி ஓரளவுக்கு பாவமான காரியங்களிலிருந்தும் பாதுகாத்து தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல தொழுகையில் இஹ்லாஸ் வேண்டும். என்னை படைத்தவன் அல்லாஹ், அவனுக்கு நான் வழிபட வேண்டும், அவனுக்கு நான் கட்டுப்பட வேண்டும், அவருடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி நான் தொழ வேண்டும். உலகத்தில் என்னை அவர்கள் பாராட்ட வேண்டும், இவர்கள் பாராட்ட வேண்டும். நாம் தொழாமல் இருந்தால் நம்மளை கெட்டவர்கள் என்று சொல்வார்களோ மக்கள், 5 நேரம் தொழுகை கூட இல்லாதவன் என்று மக்கள் படிப்பார்களோ, அந்த எண்ணத்தை அகற்றிவிட வேண்டும். என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை நான் வணங்க வேண்டும் என்ற இஹ்லாஸ் என்ன செய்ய வேண்டும். அதான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு வேதனை, நரக வேதனை. தொழக்கூடியவர்களுக்கு, தொழாதவர்களுக்கு அல்ல, தொழக்கூடியவர்களுக்கு. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகைகளில் பராமுகமாக, கவனக்குறைவாக, பல சந்தர்ப்பங்களிலே தொழுகையை விட்டுவிடக்கூடிய, அலட்சியமாக
இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களிடத்தில் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அதனால தொழுகை விஷயத்தில் நாமும் கவனமாக இருக்க வேண்டும். நமது மனைவி மக்கள் பெற்றோர்கள் அனைவரையும் என்ன செய்ய வேண்டும், இந்த தொழுகையின் பக்கம் நிர்பந்தமாக அவசியம் வலியுறுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால், முதலாவதாக நாளை ஆகிரத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி தொழுகை பற்றி தான். அந்த தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாளை மறுமையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறார். மறுமையில் கேட்கப்படுகின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாம மின் அமலிஹி அஸ்ஸலாத். மறுமை நாளில் அடியான் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் முதல் கொஸ்டின் தொழுகையை பற்றி. ஃபைன் ஸலஹத்து ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. அந்த தொழுகை சரியாகிவிட்டால் அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான். வைன் ஃபஸத் ஃபகத் ஹாப வ ஹஸ்ர. அந்த தொழுகையில் குழப்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். வைன் தகஸ மின் ஃபரீலத்திஹி கால ரப்பு உன்துரு ஹல் யப்தி மின் ததவ்வுஇ. அந்த ஃபரலான தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், நம்ம எல்லாம் ஃபரது தொழுகிறோம், நமக்கு தெரியாமலே பல குறைபாடுகள் என்ன செய்யும் இருக்கும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவர்களை பார்த்து சொல்வான், எனது அடியானிடத்தை பாருங்கள், சுன்னத்தான தொழுகை இருக்கிறதா என்று. சுன்னத்தான தொழுகை இருந்தால் அந்த ஃபரலான தொழுகையில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை அது அடைத்துவிடும், அதை பூரணப்படுத்திவிடும். ஃபரலான தொழுகையில் குறைபாடு இருந்தால் கூட சுன்னத்தான தொழுகையை எடுத்து அந்த ஃபரதில் போட்டு அல்லாஹ் தஆலா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபரலான தொழுகையை ஃபயுக்மிலு பிஹா, அது ஒரு பூரண நிலையை அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான், ஆக்கிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறுகின்றார்கள். அடுத்து பாருங்க, ஆமா காணிக்கை பள்ளிவாசல் ஆமா அது இந்த உதாரணமாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், தஹியத்துல் மஸ்ஜிது அப்படின்னு ஒரு தொழுகை இருக்கிறது. தஹியத்துல் மஸ்ஜித். தஹியத்துல் மஸ்ஜித்னா பள்ளிவாசலுக்கு உள்ளால ஏறின உடனே தொழக்கூடிய ஒரு தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித். அப்போ இந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை சாதாரணமாக இன்னொரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில். அதாவது அசருக்கு பின்னாடி லொஹர் ஃபரது தொழுகைக்கு பின்னாடி, லொஹர் இல்லை சுபுஹ், அசர் ஃபரது தொழுகைக்கு பின்னாடி சுன்னத் தொழுகை கிடையாது. மீது எல்லா நேரத்திலும் நம்ம சுன்னத் தொழுவோம் ஃபரதுக்கு பின்னாடி. சுபுஹுக்கும் அசருக்கும் நம்ம என்ன இல்லை, சுன்னத் தொழுகை கிடையாது. இப்போ அசருக்கு பின்னால் மகரிபு வரை சுன்னத்து தொழுகை இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது இந்த காணிக்கை தொழுகை தொழலாமா அப்படின்னு கேட்டால் தொழலாம். என்ன அசருடைய சுன்னத்து தான் என்ன இல்லை, அசருக்கு சுன்னத்து கிடையாது. அசருக்கு பின்னால் 2 ரக்அத் தொழ வேண்டும் என்று சுன்னத்து தொழுகை கிடையாது. அதே மாதிரி அப்போது ஏற்படுகின்ற ஒரு காரணமாக இருந்தால், ஒது செய்த உடனேயே ஒதுவுக்காக வேண்டி 2 ரக்அத் தொழுவாங்க, அது தொழலாம். அதே மாதிரி தஹியத்துல் மஸ்ஜித், அது அப்போது ஏற்பட்ட ஒரு காரணம், அப்போது பள்ளிவாசல் வந்தால் தொழலாம். அதே மாதிரி அசருக்கு பின்னாடி சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த சூரிய கிரகணம் தொழுகையை சூரிய கிரகணம் ஏற்படும் போது தான் என்ன செய்ய முடியும், தொழ முடியும். இப்போ அசருக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை இல்லை என்ற சட்டத்தை கொண்டு சூரிய கிரகண தொழுகை நான் தொழமாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்போது ஏற்பட்ட ஒரு காரணம் சூரிய கிரகணம் என்பது. அதனால் அந்த சூரிய கிரகண தொழுகையை தொழலாம். ஒருவர் என்ன செய்கிறார், அசருக்கு பின்னால் ஒருவருக்கு குழந்தை பிறக்கிறது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி 2 ரக்அத் சுஜூத் செய்கிறார், தொழுவார், அது தொழலாம். பொதுவான சில தொழுகைகள் இருக்கிறது, எப்படி தனது தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அது எப்போது வேண்டுமென்றாலும் என்ன செய்யலாம்,
தொழலாம். அந்த மாதிரி சுன்னத்துகள். ஒரு ஹாஜத்து தொழுகையை தொழுகிறார், இஸ்திகாரா தொழுகையை தொழுகிறார், தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. இந்த மாதிரி எப்படி? ஆமா, இஸ்திகாரா வேற, ஹாஜத்து வேற. ஹாஜத்துன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தேவை. இப்போ உதாரணமா எப்படி, எனக்கு ஒரு வீடு வேண்டும், குறிப்பிட்ட ஒரு தேவை. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அது அவருடைய தேவை. ஆனால் அதே நேரத்தில் இது ஹாஜத்து. அதே நேரத்தில் எனது வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன செய்யாது, இருக்காது, பொதுவாக இருக்கும். எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்க வேண்டும். அது இஸ்திகாரா, சலாத்துல் இஸ்திகாரா. கயிறை தேடி தொழுவது, நன்மையை தேடி தொழுவது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவையை முன்னிட்டு தொழும்போது நமக்கு என்ன செய்வாங்க, சலாத்துல் ஹாஜத் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். சரி, அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை பற்றி சொல்லும்போது திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்வான், ஃபஇன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன். ஃபஇன் ஹிஃப்தும், உங்களுக்கு பயம் ஏற்பட்டால். தொழுகை நேரம் ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்ப சூழலில் நாம் என்ன செய்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். திருடர்களுடைய கும்பல் நம்மை துரத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாம் நின்று தொழுது கொண்டிருந்தால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தொழ வேண்டுமா? இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு மார்க்கம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் இறைவன் தன்னுடைய சக்தியை விட்டு மீறி என்ன செய்ய மாட்டான், நிர்பந்திக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த இடத்தில் நின்று தொழுதால் நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு சிங்கம் வர வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எதிரிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தொழுகையை கொஞ்சம் விடலாமா? விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். உங்களுக்கு பயம், அச்சம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் நடந்தவர்களாக தொழ வேண்டும். அந்த நேரத்தில் தொழுகையை விடுவதற்கு சட்டம் இல்லை, நடந்தவர்களாக தொழ வேண்டும். பார்த்தா எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ரொம்ப நல்ல முறையில் அல்லாஹுடைய அருள் கொடைகளை அனுபவித்து கொண்டு உயர்தர வாகனங்கள், வீடுகள், இந்த மாதிரி சுகங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு 5 நேரம் தொழுகை இல்லாத பல இஸ்லாமிய சகோதரர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த நேரத்திலும் மரணம் வரும் மனிதனுக்கு இதை மனிதர்கள் உணர வேண்டும். நோய் நொடியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரொம்ப பாடி ஃபிட்டாக இருந்தால் கூட திடீர்னு மலக்கில் மௌத் வந்து விடுவார்கள். எப்போதும் மரணத்துக்கு தயாரான ஒரு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை என்ற ஒரு மன எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஃபஇன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன், நடந்து தொழ வேண்டும், அவ் அல்லது ருக்பானன், வாகனத்தில் தொழ வேண்டும், பைக்கில் தொழ வேண்டும், காரில் தொழ வேண்டும். பைக்கில் எப்படி தொழுகிறது? பைக்கில் தொழ சொன்னால் இப்போ அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டினா, பைக்கை விட்டுட்டு கையை கட்டினா என்ன ஆகும்? பைக் எங்கேயாவது போய் என்ன செய்யும், மோதும். அவன் பைக்கில் கையை விட்டுறக்கூடாது, மனதுக்குள்ளே அல்லாஹ் அக்பர். அப்படி இருந்தாலும் தொழுகையை கலாவாக்குவதற்குண்டான உரிமை இல்லை. அதான் இந்த வசனம் என்னுகிறது, ரிஜாலன் அவ் ருக்பானன், நடந்தவர்களாக அல்லது வாகனத்தில் பயணித்தவர்களாக
தொழுவதை போன்று பைக் இப்படி தான் இருக்கும். அல்லாஹ் அக்பர் என்று மனதில் கையை கட்டுவதை போன்றும் மனதுக்குள்ளே என்ன வேண்டும், கருத வேண்டும், எண்ண வேண்டும். எண்ண விட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஃபலல்லாஹு அவரி அல்லாஹு அக்பர் சுஜூது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா பைக் போயிட்டே இருக்கும். ருக்கு அடுத்த சுஜூது கொஞ்சம் கூட அல்லாஹு அக்பர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைசியில் முடிச்சுக்கிட்டு அந்த பைக்கில் இருந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் லைட்டாக ரொம்ப திரும்பி பார்க்கக்கூடாது. பைக் எங்கேயாவது போய் மோதிடும். லைட்டாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நமக்கு சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு முடியுமோ அப்படி பைக்கில் தொழுவது. வாகனத்தில் இருந்தாலும் சரிதான் எப்படி தொழ வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, எடுத்து செல்லும். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கடமை தான் இந்த தொழுகை. அதனால்தான் 7 வயது ஆகும்போதே நமது பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் படித்து கொடுத்துடுறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். 7 வயது ஆகும்போது முரு அவுலாதக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 வயது ஆகும்போது தொழாமல் இருந்தால் என்ன செய்யணும், அடித்து தொழ வைக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்தினுடைய அந்த நேரத்தில் வசியத்து செய்கின்றார்கள். மரண நேரம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். மரண நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தொழுகை தொழுகை தொழுகையை பற்றி நினைவுபடுத்துகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு தக்வாவோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஒரு மனிதன் தொழுது விட்டால் மற்றுள்ள பாவங்களை எல்லாம் மேக்சிமம் அல்லாஹ் என்ன செய்கிறோம், ஓரளவு மன்னிச்சு விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, இந்த தொழுகையில் இறையச்சம் வரும்போது ஏனைய பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். உள்ள அச்சத்தோடு தொழ வேண்டும். அவ்வளவு சிறப்பு தொழுகைக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்வான், கது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய கேரண்டி. கது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் எப்படிப்பட்ட முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழக்கூடியவர்கள் அல்ல, தொழுகையில் தக்வாவோடு தொழக்கூடியவர்கள். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டுக்கிட்டால் திடீர்னு ஒரு சேவல் கோழி அரி சாப்பிடுவதை போன்று தொழுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. சேவல் கோழி அரி எப்படி சாப்பிடுவோம்? இப்படி திடீர் இப்படியே சாப்பிடுவோம். அவ்வளவு வேகத்தில். என்ன தொழுகை? தக்வா என்பது இறையச்சம் என்பது மனதிற்குள்ளே வரும்போது அல்லாஹு அக்பர் என்ற கையை கட்டும் போது அப்படியே மெதுவாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் அந்த பொருள் உணர்ந்து நேரம் போகிறது என்ன செய்யாது, தெரியாது. நமக்கெல்லாம் அப்படி தொழுகையில் என்ன இறையச்சம் திடீர்னு வாரம் தொழுகிறோம் போகிறோம். கொஞ்சம் தக்குவா இணைச்ச சாலிஹீன்கள் அவுலியாக்கள், சாலிஹீன்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள், அவங்களுக்கு இந்த தொழும்போது ஒரு இன்பம் ஏற்படும், ஒரு மனதிற்கு ஒரு சுகம் ஏற்படும் தொழுகையில். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய அஸ்ஸலாத் அல் முனாஜாத், தொழுகை என்பது அல் முனாஜாத், கன்வர்சேஷன் பிட்வீன் கிரியேச்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர், படைப்பினங்களுக்கும் படைக்கப்பட்ட படைப்புக்கும் படைத்தவனுக்கும் மத்தியில் உண்டான ஒரு உரையாடல், ஒரு சம்பாஷணை. இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று கை கட்டிவிட்டால் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த நேரத்தில் ஆனந்தம் வரும்போது நேரம் போகிறது என்ன செய்யாது, தெரியாது. எத்தனை 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணிக்கூர் எல்லாம் தொழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்.
ஒரு இன்பமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் ஒரு கனெக்ஷன் அவர்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும், ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதைத்தான் திருமலை குர்ஆனுடைய மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னஹா லகபீரத்துன் இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிமீன். இந்த தொழுகை என்பது மனிதர்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இல்லா அலல் ஹாஷிமீன், உள்ளச்சம் உள்ளவர்களை தவிர அவர்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலில் ஒரு முறை ஒரு ஈட்டி எதிரிகள் தாக்கினார்கள். ஒரு ஈட்டியால் ஆரோ அம்பால் தாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த அம்பு உடல்ல இருக்கிறதா? அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் தொழும்போது இந்த அம்பை கழட்ட வேண்டும். தொழ தொடங்கினார்கள், அந்த அம்பு கலற்றி எடுத்தார்கள் மற்றவர்கள். தொழுகையில் இறைவனோடு ஒரு மூழ்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் வரும்போது இந்த அம்பு வெளியே எடுக்கும்போது அந்த வலி அவர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. அந்த அளவுக்கு இறைவனோடு ஒரு தொடர்பு கனெக்ஷன் தான் யதார்த்த தொழுகை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இந்த கால் பாதங்கள் மணிக்கணக்கில் நிற்கும் போது கால் பாதங்கள் என்ன செய்யும், வீக்கம் ஏற்படும். நமக்கெல்லாம் 5 நிமிஷம் தொழும் போது, தராவிகை தொழும் போது நடுவு வலி, முதுகு வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நமது ஈமான் அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் பாதங்கள் எல்லாம் வீக்கம் அடையக்கூடிய அளவில் தொழுவாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுக்கு தான் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, ஏன் இந்த கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்காங்க. மனைவி இல்லையா, அவர்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் பாதம் வீங்குவதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபலா அகூனு அபதன் ஷக்கூரா. இந்த வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடிமையாக நான் ஆக வேண்டாமா? சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். எந்த பாவமும் அவர்களுக்கு இல்லை, எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பாதம் வீங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தொழுகின்றார்கள். நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடிமையாக ஆக வேண்டாமா? அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தந்தார்கள். அதனால்தான் தொழுகையை விட்டவர்கள் காஃபிர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். காஃபிர் ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே தொழுகையை விட்டவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டிய இந்த கடமையையும் இந்த அளவுக்கு வலியுறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அதனால நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, நமது குழந்தைகள், மனைவி மக்கள் கண்டிப்பாக கம்பல்சரியா, அதுல எந்த தயவு தாட்சண்யமும் என்ன செய்யக்கூடாது. மனைவி மக்கள் கண்டிப்பாக தொழுதான் ஆக வேண்டும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது தொழாம இருந்தால். அது தந்தையுடைய ஒரு கடமை. தாயை ரொம்ப பயப்பட மாட்டாங்க பிள்ளைகள். பாப்பாவை தான் கொஞ்சமாவது அடிச்சு போடுவார்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருக்கும். எனவே கண்டிப்பாக தந்தைமார்கள் தனது பெற்றோர்களை, தனது பிள்ளைகளை தொழ வைக்க வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடித்து தொழ வைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமது குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும். எனவே தான் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையினுடைய சில சட்டத்திட்டங்களை, அதனுடைய எப்படி தொழ வேண்டும் என்பது சம்பந்தமாக பல செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாளை இந்த 2 தினங்களில் ஓரளவுக்கு என்ன செய்வோம். ஃபஸ்ட்டில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த தொழுகை விஷயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அறிஞர்களுக்கு மத்தியில். நாம் என்ன நினைக்க வேணும் அப்படின்னா, நம்முடைய வழிகாட்டி யாரு, நம்முடைய தூதர் யாரு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கொண்டு வந்தது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு தொழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அந்த முறைப்படித்தான் நாம் எப்படி தொழ வேண்டும், பள்ளிவாசலுக்கு உள்ளால் எப்படி வர வேண்டும், எப்படி சஃபில் நிற்க வேண்டும், எப்படி கையை உயர்த்த வேண்டும், எதுவரை உயர்த்த வேண்டும், கை கட்டியவுடன் என்ன சொல்ல வேண்டும், எதை செய்தால் தொழுகை கூடும், தொழுகையுடைய அவசிய நிலைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பொருத்தி பார்த்து நம்ம தொழுகையை அமைக்க வேண்டும். இதுதான் முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் எப்படி தொழ வேண்டும் மனிதர்களே, என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ, நான் எப்படி தொழுகின்றேனோ அதுபோன்றுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். இதன் அடிப்படையான ஒரு விஷயம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. பாருங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது, ஹராம். சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் தொழக்கூடாது. சூரியன் நடுவுச்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் தொழக்கூடாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழலாம். அது எந்த சந்தர்ப்பம்? உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகை, நம்ம தூங்கிட்டோம், பள்ளிவாசலுக்கு வர முடியல, நல்லா அயர்ந்து தூங்கிட்டோம். 6 மணிக்கு சூரிய உதயம். 5:55க்கு என்ன செய்கிறோம், எழும்புறோம். 5 நிமிஷம் தான் இருக்குது. பாத்ரூமுக்கு போய் ஒது செய்து வந்து அல்லாஹு அக்பர் என்று கைகட்டி ஒரு ரக்காத்து முடிச்சாச்சு. ஒரு ரக்காத்து முடிக்கும் போது 6 மணி ஆயிட்டு. இப்போ இந்த நேரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். ஒரு ரக்காத்து ஆச்சு, என்ன செய்யலாம், அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மீதி ஒரு ரக்காத்தை தொழலாம். இதையும் நமக்கு வழிகாட்டியது யார் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம். இப்போ இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொது சட்டத்தை இங்கே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர. எல்லாமே அப்படித்தானே. ஹராமான விஷயங்கள் கூட மார்க்கத்தில் சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் ஹலாலாக மாறிவிடும். அதில் ஒன்று தான் இந்த விஷயம். பாருங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அதரக அஹதுக்கும் சஜதத்தன், உங்கள் ஒருவருக்கு ஒரு ருக்கு கிடைத்து விட்டால், மின் சலாத்தில் அஸ்ரி கப்ல அன் தக்ருப ஷம்சு, அஸ்ர் தொழுகையை பற்றி பேசுகின்றார்கள். சூரியன் உதிப்பதற்கு மறைவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு ரக்காத்து கிடைத்து விட்டால், அப்போ ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே சூரியன் மறைகிறது. சூரியன் மறையும் போது தொழக்கூடாது. ஃபல் யுதிம்மு ஸலாத்தஹு, நம்ம அஸ்ர் தொழுகை வேண்டி பள்ளியில் வாரோம், 6 மணிக்கு மகரிபுடைய பாங்க் என்று வைத்துக்கொள்வோம். இது கையை கட்டியாச்சு. ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே 2 ரக்காத்து முடித்தோம். அஸ்ர் 6 மணி ஆயிட்டு. மகரிபுடைய நேரம், இமாம் முஅத்தின் பாங்கு சொல்கிறார், மகரிபுடைய பாங்கு. நமக்கு 2 ரக்காத்து தான் ஆச்சு அஸ்ர் தொழுகை. இந்த நேரத்தில் மீதி 2 ரக்காயத்தை அந்த பாங்கு கொடுக்கும் போதே என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அந்த நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, அனுமதி வழங்குகிறது. அதே மாதிரி தான் சுபுஹ் தொழுகை,
வைதா அதரக்க சஜாத்தன் மின் ஸலாத்து சுப்ஹி கப்ல அன் தத்லிய ஷம்ஸு ஃபல்யுத்திம்மு ஸலாத். சூரியன் உதிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அந்த சுபூ தொழுகையை ஒரு ரக்காயத்து தான் உங்களுக்கு கிடைத்தது என்றால் மீதி ஒரு ரக்காயத்தை சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பது ஒரு விஷயம். ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொன்னேன். தொழுகை என்பது கலா இல்லை. எந்த காரணத்தை மட்டும் தொழுகையை கலா செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யாது, அனுமதிக்காது. அந்தந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும். ஆனால் 2 நிலைகளை தவிர 2 சந்தர்ப்பத்தில் மட்டும் தொழுகையை கலா செய்வதற்கு, அந்த நேரம் அல்லாத வேறு நேரத்தில் கலா செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, அனுமதி வழங்குகிறது. அது எந்த 2 நேரம் தெரியுமா? சொல்லு. 1, தூங்கிட்டான் ஒரு ஆளு, தூக்கம், இப்படி சுபுக்கு நல்லா அயர்ந்து தூங்கி விட்டார். எழும்பி பார்க்கும்போது காலையில் 6:30 மணி ஆச்சு. 6 மணிக்கு உதயம், நேரம் முடிந்து விட்டது. இந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யலாம், அந்த 6:30 மணிக்கு சுபுகை தொழுது கொள்ளலாம். அயர்ந்து தூங்கக்கூடிய தனது கண்ட்ரோலை விட்டும் மீறி நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டான். இஸ்லாமிய மார்க் அந்த தூக்கத்தில் முடிச்சு பார்க்கும்போது 6:30 மணி. அந்த 6:30 மணிக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், வீட்டில் ஒரு விருந்தினர்கள் வந்தார்கள். லொஹருக்கு ஒரு 12 மணிக்கு வந்தாங்க வீட்டில். இவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போய் கோழி வாங்கி கொண்டு வந்து அறுத்து பிரியாணி எல்லாம் போட்டு எடுத்து சமைச்சு எடுத்து கொடுத்து 2-2:30 மணி ஆயிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். லொஹரு மறந்து போச்சு. லொஹரு என்ன செய்யுது, மறந்து போச்சு. இப்படி மறக்கக்கூடாது. ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் சமயத்தில் என்ன செய்யுது, மறந்து போகும். இந்த பேச்சுடைய இன்பத்தில் லொஹர் தொழுகையை மறந்துட்டு அசருக்கு வாங்க குடிக்க பள்ளியில். அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நான் லொஹரு தொழலையே, லொஹரு தொழ மறந்து போச்சுதே. இப்போ இந்த நேரத்தில் மறதி, இந்த மறதிக்கும் தூக்கத்திற்கும் தனிச்சலுகை. அசருடைய நேரத்தில் முதல்ல இந்த லொஹரை தொழுதுகிட்டு 2வது என்ன செய்யலாம், அசரு தொழலாம். இந்த மறதி தூக்கம் அல்லாத வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, தொழுகையை கலா செய்ய கூடாது, முடியவும் முடியாது. தௌபா தான் அதுக்கு மருந்து. தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நாடினால் என்ன செய்வான், அதை மன்னிப்பான். இல்லாமல் இருந்தால் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா நசிய அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மறந்து விட்டால், சலாத்தன் தொழுகையை மறந்துட்டாரு, அவ்வளவு நாம அன்ஹா தூங்கிட்டாரு தொழுகை நேரத்தில், ஃபல் யுஸல்லிஹா இதா தக்கரஹா, நினைவு வரும்போது அதை என்ன செய்யட்டும், அவர்கள் அதை தொழட்டும். சரி, லொஹருக்கு தூங்கிட்டாங்க, அசருக்கு நினைவு வரல, அசர் தொழுத்தோம், மக்ரிபுக்கும் நினைவு வரல, 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நினைவு வருது. முந்த நாள் இந்த விருந்தாளிகள் வந்தபோது நம்ம லொஹர் தொழலையே, அப்படி நினைவு வந்தால் அப்போது எப்போது நினைவு வருகிறதோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதா உகீமத்து ஸலாத், இது ஒரு தனிச்சட்டம். தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து கொடுக்கப்பட்டால், ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபத்த, ஃபரது தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது. உதாரணமா இக்காமத்து கொடுக்கிறோம், மக்ரிபுக்காக வேண்டி மக்ரிபுக்கு முஅத்தின் அவர்கள் இக்காமத்து கொடுக்கின்றார்கள். ஒருவர் உள்ளே வராரு, 2 ரக்காயத்தை தொழுதுகிட்டு
நமக்கு இமாமோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் சுன்னத்து செய்யக்கூடாது, தொழக்கூடாது. நம்ம நேரடியாக இமாமோட சேர்ந்துன்னு என்ன செய்யணும், ஃபர்லைத்தான் தொழ வேண்டும். ஏன்னா இக்காமத்து கொடுத்தாச்சு. சரி, இக்காமத்து கொடுக்கலன்னு வைங்களேன், இக்காமத்துக்கு நேரமாகிவிட்டது, 1 நிமிஷம்தான் மிச்சம் இருக்குது. அந்த 1 நிமிஷத்தில் நல்ல நிம்மதியான முறையில் 2 ரக்காத் தொழ முடியுமா? முடியாது. அப்போது என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. சரி, நம்ம இப்போ என்ன செய்யறோம், கையை கட்டிட்டோம். அல்லாஹ் அக்பர், சுன்னத் தொழுவதற்காக வேண்டி கையை கட்டிட்டோம். அல்லாஹ் அக்பர்னு கை கட்டின உடனே முஅத்தின் இக்காமத்து சொல்கிறார். இப்போ 2 ரக்காத் நமக்கு தொழ வேண்டும். அதுக்குள்ளால என்ன செய்வாரு, தொழுது முடிச்சிருவாரு. 1 ரக்காத்தை முடிச்சிடும், பரத தொழ வேண்டும். எனவே தொழக்கூடாது. எப்போ சுன்னத் தொழலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே கையை கட்டி தொழுது ஏறக்குறைய 90% முடிஞ்சாச்சு சுன்னத்தான தொழுகை. கொஞ்சம் அத்தஹியாத்துல கொஞ்சம் தான் மீதி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இக்காமத்து சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், திடீர்னு அந்த அத்தஹியாத்து எல்லாம் சீக்கிரமாக ஓதி முடிச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிட்டு அதை பால்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துடலாம், நேரம் இருக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைத்துக்கொள்ள. ஃபர்து தொழுகைக்கு தான் முக்கியத்துவம். அது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக நமக்கு இதா உகீமத்து ஸலாத், தொழுகைக்கு இக்காமத்து கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபலா ஸலாத்த, எந்த தொழுகையும் இல்லை, இல்லல் மக்தூபத்த, அந்த ஃபர்லான கடமையான அந்த தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பாருங்க, குந்து உஸல்லி, நான் தொழக்கூடியவனாக இருந்தேன், வஅஹதல் முஅத்தினு ஃபில் இகாமத்தி, அந்த நேரத்தில் முஅத்தின் இக்காமத்து கொடுத்தார். நான் தொழுது கொண்டிருந்தேன், முஅத்தின் இக்காமத்து கொடுத்தார். ஃபஜதபனி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பிடித்து இழுத்தார்கள். நான் இக்காமத்து கொடுக்குறாரு முஅத்தின், நீ தொழுதுகிட்டு நிற்கிற, பிடிச்சி இழுக்கிறாங்க. போய் இமாமோட போய் சேர்ந்து தொழு, அந்த அர்த்தத்தில். ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துஸல்லி அஸ்ஸுபஹ அர்பஅன், இது சுபஹ் தொழுகை, சுபஹுடைய சுன்னத் தொழுறாரு. இக்காமத் தொழக்கூடிய அந்த நேரத்தில் சுபஹுடைய சுன்னத் தொழும் போது ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுக்கிறாங்க, போய் ஃபர்த தொழுவும். கேட்குறாங்க ஒரு கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துஸல்லி அஸ்ஸுபஹ அர்பஅன், ஏன்னா இக்காமத்தை கொடுத்துட்டா ஃபர்து தான் தொழணும். கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், பாருங்க, நீ சுபுஹுக்கு 4 ரக்காத் தொழ போறியா? இப்போ 2, நீ தொழுறது 2 ஃபர்து மாதிரி, இது இனி வரப்போ 2 சேர்த்து 4 தொழ போறியா? அப்படி செய்யாத, ஃபர்துல போய் சேர்ந்து தொழு. எப்போ இக்காமத்து கொடுக்கப்பட்டதோ அங்கே சுன்னத் தொழுட்டு நிற்காத அப்படின்னு தான் கையை பிடிச்சு நினைச்சுறாங்க. கையை பிடித்து என்று வரவில்லை. இப்போ ஜதபனி நபியுல்லாஹி, அல்லாஹுடைய தூதர் என்னை பிடித்து இழுத்தார்கள். எங்கே பிடித்தார்கள் என்பது ஹதீஸில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. இது ஒரு விஷயம். எனவே இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொழுகை சம்பந்தமாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிந்த வரைக்கும் நம்ம இந்த பெண்கள் வீட்டில் பாங்கு இக்காமத்தை சொல்லணுமா, அது ஒரு விஷயம். வீட்டில் பெண்கள் தொழுவாங்க இல்லையா, இப்போ அவங்க பாங்கு இக்காமத்து சொல்லி தொழணுமா அல்லது பாங்கு இக்காமத்து சொல்லாமல் தொழணுமா, அது ஒரு விஷயம். பொதுவாக பாங்கினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹய்யா அல ஸலா, ஹய்யா அல் ஃபலா, தொழுகையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று ஆடவர்களை அழைப்பது. தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று
எல்லா மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அறிவிப்பு தான் பாங்கு. அதோட ஆடவர்கள் பள்ளிக்கு வாருங்கள். ஆண்களுக்கு தான் இமாம் ஜமாத், இந்த 27 மடங்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த சிறப்பு ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு மட்டும் என்ன 27 கிடைக்காதோ? அவங்களுக்கு அது மார்க்கமே ஆக்கப்படவில்லை. அவர்களுக்கு மார்க்கம் கூறிய விஷயம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபுயூத்துஹுன்ன அஃதலுஹுன்ன அஃதலு ஸலாத்திஹின்ன ஃபீ புயூத்திஹின்ன. பெண்களுக்கு சிறப்பு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் தொழுவதுதான். தனியாக தொழுவது வீட்டில். பள்ளிவாசல் வருவது ஆண்களுக்கு மட்டும்தான். எப்போது இந்த 27 மடங்கு பெண்களுக்கு கிடைக்கட்டும், பள்ளிவாசல் வாருங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. பெண்களுக்கு சிறப்பு. அப்படி ஒரு பெண் வந்துவிட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். அவர்களுடைய மனம் என்ன செய்துவிடும், புண்படும். லா தம்னஉ இமாம் அல்லாஹி, பள்ளிவாசல் வரக்கூடிய பெண்மணிகளை நீங்கள் தடை செய்யாதீர்கள். அப்போ நமது சகோதரிகள் ஏன் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்கு வீட்டில் தொல்லாம பள்ளிவாசலுக்கு ஏன் வராங்க? வீடு தானே சிறப்பு. தொழுகை மட்டுமல்ல அங்கே நோக்கம். பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு மார்க்க விஷயங்கள் என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு சகோதரி பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் இருந்து தொழுகிறாங்க. பயான எங்கே கேட்குறாங்க, மைக்கில் கேட்குறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு இருக்கும்போது ஒரு கன்சன்ட்ரேஷன், மனதை ஒருமுறைப்படுத்தி ஒரு நேரடியாக அதை கேட்கும்போது கொஞ்சம் கூட என்ன செய்யும், ஆர்வம் மனதுக்குள்ளே ஏற்படும் என்ற ஒரு அடிப்படையில் தான் தாய்மார்கள் என்ன செய்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு. ஏன்னா மார்க்க கல்வியை கற்பது என்பது தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிம், ஆண் பெண்கள் மீது அனைவர் மீதும் என்ன கடமையாக இருக்கிறது. இப்போ அதனால் பாங்கு சொல்வது என்பது அவசியம் என்பது இல்லை. இக்காமத்து சொல்வதும் பெண்களுக்கு அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பெண்மணி பாங்கு சொல்லி தொலை வச்சான்னு வைங்களேன், எங்கள் வீட்டில், அது தவறும் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பார்க்கும்போது, நீங்கள் பெண்கள் வீட்டில் பாங்கு சொல்ல வேண்டும், இக்காமத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்யவில்லை, ஹதீஸ் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செயலை ஒருமுறை செய்ததாக ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறது, வருகிறது. அது அவர்களுடைய சிந்தனையில் அவர்கள் சிந்தித்து இது செய்வது அனுமதி இருக்கலாம், அது தவறில்லை என்று கருதி செய்தார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ஹா கானத் துஅத்தின் வ துகீமு தஅம்முன் நிஸாஅ, வீட்டில் வைத்து அவர்கள் இகாமத்து கொடுத்தார்கள், பாங்கு கூறினார்கள், பெண்களுக்கு இமாமத்து செய்தார்கள். தகிஃபு வஸ்தஹுன்ன, அந்த பெண்மணிகளுடைய நடு மைய பகுதியில் நின்று இமாமத் தொலை வைத்தார்கள். அப்படி ஹதீஸ் செஞ்சவர். இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு பெண்கள் செய்தால் தவறில்லை. ஆனால் நேரடியாக நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் பார்க்கும்போது, அவர்கள் பெண்கள் இகாமத்து கொடுப்பதோ அவர்கள் பாங்கு சொல்வதையோ சுன்னத்தாக நமக்கு என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்பது ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தனியாக ஒருவர் வராரு, பள்ளிவாசலில் முடிச்சுக்கிட்டு, இவனுக்கு ஃபர்த தொழுகையெல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது தொழுகை முடிச்சாச்சு, எல்லாரும் யாருமே இல்லை, தொழுகை முடிச்சு எல்லாரும் போயாச்சு. இவர் பாங்கு இக்காமத்து சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், சொல்லாமல் இருந்தால் தவறில்லை. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே அந்த பள்ளிவாசலில் பாங்கு இக்காமத்தெல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. அந்த பள்ளியெல்லாம் அவர் வாராரு, ஃபர்த டைரெக்டாக தொழுதுடலாம். ஆனால் பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்வது சுன்னத். அதை இஸ்லாம் மார்க்கம் என்ன செய்கிறது,
விரும்புகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யுஜிபு ரப்புக மின் ராஇ கனம். ஒரு ஆடு மேய்ப்பவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அலா ரஅஸி ஷவியத்தில் ஜபல், மலைப்பகுதியில் ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? மகிழ்ச்சி அடைகிறான். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யுஅத்தினு லிஸ்ஸலாத், தொழுகை நேரம் வரும்போது அந்த மனிதர் பாங்கு சொல்கிறார். ஃபயகூலு, அப்ப அல்லாஹ் சொல்வான், உன்லுரு இலா அப்தி, வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியானை பாருங்கள். மலைப்பகுதி, அந்த பகுதியில் தனியாக தொழுறாரு, பாங்கு சொல்றாரு. யுஅத்தினு வ யுகீமு லிஸ்ஸலாத், தொழுகைக்காக வேண்டி இக்காமத்தும் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. அவர் தனியாக தான் தொழுறாரு, ஆனால் பாங்குன்னு சொல்றாரு, இக்காமத்தும் சொல்றாரு. எனது அடியானை பாருங்கள் என்ற மகிழ்ச்சியோடு இறைவன் வானவர்களை பார்த்து சொல்கிறான், யஹாஃபு மின்னி, என்னை கண்டு அவர் பயப்படுகிறார். அதனால்தான் பாங்கும் இக்காமத்தெல்லாம் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? தனது தொழுகையை நிறைவேற்றுகிறார். வகது கஃபர்து, நான் அவர்களுடைய அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன். வ அத்கல்துல் ஜன்னத, சொர்க்கத்தில் நான் அவர்களை பிரவேசிக்க செய்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். இப்போ சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது மலைப்பகுதியில் தானே, பள்ளிவாசலுக்குள்ளே இல்லையே அப்படின்னு சந்தேகம் என்ன செய்யும்? தனியாகத்தான் சொல்கிறாரு. அந்த ஹதீஸை வலுப்படுத்தக்கூடிய முறையில் ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள், ரஐத்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு பல வருடம் இருந்தவர்கள். அவர்கள் கது தஹல மஸ்ஜிதன், பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகின்றார்கள். கது சுல்லிய ஃபீஹி, ஏற்கனவே அந்த பள்ளிவாசல் தொழுகை முடிந்து விட்டது. வந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅذன வ அகாம, பாங்கு கூறினார்கள் தனியாக. வ அகாம, இகாமத்து சொல்லி என்ன செய்தார்கள்? தொழுகையை தொழுதார்கள் என்ற ஹதீஸ் என்ன செய்கிறது? பதிவாயிருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதர் பாங்கு இக்காமத்து கொடுக்கப்பட்டாலும் அந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது தனியான முறையில் பாங்கு இக்காமத்து சொல்லி தனது தொழுகையை தொழுவது என்பது இஸ்லாம் மார்க்கம் சுன்னத்தாக என்ன செய்திருக்கிறது, ஆக்கியிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதனுடைய பேலன்ஸ் மீதியை நாளை தொழுகை சம்பந்தமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க விஷயங்களை ஆர்வத்தோடு கேட்பதற்குண்டான ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமது இந்த கோடைகால வகுப்பு முடிவடைந்து விட்டது. நாளை ஒரு நாள் தான் என்ன செய்திருக்கு மீதி இருக்கிறது. எனவே எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் அனைத்தையும் மஸ்ஜிதுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய, மஸ்ஜிதுல் அம்பியா சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குழுமத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பதிவிடுவோம். இந்த 17 வகுப்புகளில் முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? பதிவிடுவோம். இந்த எந்த வீடியோக்கள் எல்லாம் இந்த குழுமத்தில் பதிவிடப்படுகிறதோ அந்த வீடியோக்களில் இருந்து தான் வினாக்கள் தொகுக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 25ஆம் தேதி ஒரு தேர்வு நடத்துவதாக ஏற்கனவே குழுமத்தில் நாம் அறிவித்திருந்தோம். இந்த பள்ளிவாசலில் நாம் தெரிவித்திருந்தோம். 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு அந்த தேர்வு நடைபெறும். எனவே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இந்த வீடியோக்களை இன்னும் ஒரு தடவை பார்த்து நீங்கள் தேர்வுக்கு என்ன செய்யுங்கள்? தயாராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. தேர்வு எழுதக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு இந்த தேர்வு நடைபெறும். பள்ளிவாசல் வந்து தான் இந்த தேர்வை என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். எனவே ஏற்கனவே சில குழப்பங்கள் எல்லாம் வீட்டில் வைத்து தேர்வு எழுதியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளாதவர்களுக்கே பெற்றோர்கள் எழுதி கொடுத்து அந்த தேர்வை எழுத வைத்த சில நிகழ்வுகள் எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம். அது எந்த பயனும் இல்லாமல்
போய்விடும். எனவே ஆடியோக்களை வீடியோக்களை சரியான முறையில் கேட்டு அதை உள்வாங்கி அவர்களாகவே வந்து இந்த எக்ஸாமை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய பரிசும் நாம் வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 90% அதிகமாக எடுக்கக்கூடியவர்களுக்கு கேஷ் ப்ரைஸ், இந்த பரிசு என்பது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான். அடிப்படை நோக்கம் இந்த மார்க்க விஷயத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த எக்ஸாமில், இந்த தேர்வில் முடிந்த வரைக்கும் எல்லோரும் என்ன செய்யுங்கள், கலந்து கொள்ளுங்கள். இந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய 50% அதிகமாக எடுக்கக்கூடிய எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் சிறிய பரிசுகள் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அதே போன்று 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி மற்றும் இந்த கோடைகால வகுப்புகளின் நிறைவு நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஹலாலான எண்ணங்களை ஹாசிலாக்கி ஈமானோடு வாழ்ந்து மார்க்க விஷயங்களை ஆர்வத்தோடும் ஆவலோடும் கேட்டு மேலும் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த தேர்வில் எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த 25ஆம் தேதி நடக்கின்ற இந்த தேர்வில் வினாத்தாள்கள், விடைத்தாள்கள் அனைத்தும் பள்ளிவாசலிலேயே கொடுக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 20 பிள்ளைகள் மார்க்க விஷயங்களை படித்து, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு மேலே டீச்சர்மார்கள் அந்த வகுப்புகளை எடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் நாளை மற்ற 2-3 தினங்களில் பல தேர்வுகள் வைக்கப்பட்டுள்ளது. சிறிய ஆண் குழந்தைகளுக்கு 5 வகுப்புக்கு முன்னால் உள்ள 1லிருந்து 5 வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நமது அக்கீதா வகுப்பு, மார்க்க வகுப்புகள், ஓரல் பயிற்சி இங்கு நடைபெறுகிறது. அந்த குழந்தைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் 25ஆம் தேதி நடக்கின்ற தேர்வு 4:30 மணிக்கு அவர்களுக்கும் என்ன செய்யப்படும், ஓரல் தேர்வு நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் இந்த பரிசுகளில் அவர்களும் இடம்பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையும் சிறப்பாக ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.